வெல்கம் டு மியூசிசை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையில உள்ள சைக்கிள் வேர்ல்டுன்னு ஒரு ஷோரூம்ல இருக்கோம். ஸோ சைக்கிள் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது. எல்லாரும் இப்போ சைக்கிள் நாடி வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து நம்ம ரெகுலராக ஓட்டினா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன பசங்க சைக்கிள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் சைக்கிள் வந்து இங்கே நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த சைக்கிள்ஸை பற்றி நம்ம ஒவ்வொன்றா வந்து இந்த சைக்கிள் ஷோரூம் மேனேஜர் அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஸோ சைக்கிள்ஸ்ல மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு? சைக்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ஸு, அதுக்கப்புறம் ஹைப்ரிடு, அப்புறம் எம்டிபி, அப்புறம் எலக்ட்ரிக், மொத்தமாக ஒரு 4 டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக லேடி பேர்டு மாடல்ஸ் இருக்கு. கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸில் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 9 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுற மாதிரியான சைக்கிள் கிட்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 to 14 இயர்ஸ், அப்புறம் டீனேஜ் பசங்க, அடுத்து அடல்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டிபி வரும். இப்போ எம்டிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மவுண்டைன் டயர் பைக்ஸ்னு வரும். இந்த செக்மெண்ட்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கு ஹைப்ரிட் சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லாங் ரேஞ்ச் சைக்கிளிங்காக யூஸ் பண்ணுறது. இந்த மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு, உங்களுக்கு ஒரு ஃபயர் பாக்ஸ் அந்த மாதிரி பிராண்ட்லையுமே நம்ம சைக்கிள்ஸ் இருக்கு. இந்த எம்டிபிக்கும் ஹைப்ரிடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ எம்டிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கீங்க, ஒரு ஜிம்முக்கு போறீங்க, நார்மலாக வந்து ஒரு எக்ஸசைஸ் பர்பஸ்க்காக ஷார்ட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுற சைக்கிள்ஸ் எம்டிபி. மற்றபடி உங்களுக்கு சைக்கிளிங்கில் லாங்காக போகணும், ஒரு 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஹைப்ரிட் கஷ்டம். ஹைப்ரிட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங் ரேஞ்ச் போகிறதுக்கு வித் கியரோட சைக்கிள்ஸும் இருக்கு, வித்தவுட் கியர் சைக்கிள்ஸும் நம்மளோட ஸ்டாக் இருக்கு. எம்டிபிலையும் பார்த்தீங்கன்னா வித் கியர் வித்தவுட் கியர் ரெண்டுமே நம்மளோட ஸ்டாக் இருக்கு. எம்டிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26, 27.5, 29 and 24 சைஸ்லையுமே வித் கியர் வித்தவுட் கியர் வித் டிஸ்க் பிரேக் எல்லாத்துலயுமே வெரைட்டில நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்ன டவுட்னா வித் கியருக்கும் வித்தவுட் கியருக்கு என்ன டிஃபரன்ஸ்? வித் கியர் போட்டா ஸ்பீடா போலாமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான் கியர் சைக்கிள். கியர் சைக்கிளோட யூசேஜ் டெர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெடல் பண்ணா 2 பெடல் பண்ண தூரம் போகும், 3 பெடல் பண்ணா 1 பெடல் பண்ண ஒரு தூரமும் போகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெடல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதனால இப்ப நீ நார்மல் சைக்கிள் வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவோம்னா பிரிட்ஜ் எல்லாம் ஏறும் போது ஒன்னு இறங்கி தள்ளிட்டு போவோம், இல்ல ரொம்ப ஹார்டா வந்து பெடல் பண்ணுவோம். கியர் சைக்கிள் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் எல்லாம் ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஒரு சைக்கிளிங் போகும்போது ஒரு பெடல் பண்றப்ப உங்களுக்கு 3 பெடல் பண்றப்ப 1 பெடல் பண்ற டிஸ்டன்ஸ் தான் போகுது. அப்படிங்கிறப்ப அதிகமா எஃபோர்ட் போட்டு போயிட்டு ரிட்டர்னா ரொம்ப ஸ்பீடா வந்துட்டீங்கன்னா சைக்கிளிங் போன டயர்டு தெரியாது. அந்த கான்செப்டாக கொண்டு வந்ததான் கியர் சைக்கிள். கியர் சைக்கிள் கொஞ்சம் ஸ்பீடா போகுங்கிறதுனால பசங்கள்ட்ட அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. மற்றபடி கியர் சைக்கிளோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிங் பர்பஸ்க்காக வந்ததுதான். இப்போ கியர் சைக்கிள் தான் சைக்கிள் ரேஸ்ல யூஸ் பண்றாங்களா? ஆக்சுவலா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ரேசிங்ல யூஸ் பண்றவங்க கியர் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு லாங் ரேஞ்சா 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் எபோ சைக்கிளிங் போறது, 30 கிலோமீட்டர் எபோ சைக்கிளிங் போறவங்க எல்லாருக்குமே கியர் சைக்கிள் இருக்கணும். ஏன்னா ஒரு ரோட ஃபுல் ஃபிளெக்ஸா எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோடு பாத்தீங்கன்னா 3 பிரிட்ஜ் இருக்கு. ஸோ நார்மல் சைக்கிள் போகும்போது நீங்க பிரிட்ஜை டிராஃபிக் அவாய்ட் பண்ணணும், பிரிட்ஜை ஏறி இறங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு கியர் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியர் இருந்தால் தான் உங்களால அதை ஈஸியாக ட்ராவலும் பண்ண முடியும். இப்போ நார்மலாக உங்களுக்கு மகாபலிபுரம் வரைக்கும் சைக்கிளிங் போனீங்க அப்படின்னாலும் அந்த கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு கியர் சைக்கிள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நார்மல் சைக்கிள் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு போறீங்களோ அந்த எஃபோர்ட்டுக்கு திருப்பி போட்டு வரணுங்கிறப்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுங்கிறதுனால கியர் சைக்கிள் இருந்தால் பெடலிங் மாறும். ஸோ ஐடியாவாக நீங்கள் அதிகமாக கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு கியர் சைக்கிள் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் ஏதாவது போயிட்டு வரணும், நமக்கு ஷார்ட் ரேஞ்சாக ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குலாம் ஆஃபீஸ், அப் அண்ட் டவுன் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குன்னா நம்மகிட்ட எலக்ட்ரிக் சைக்கிளுமே இருக்கு. இப்போ எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க த்ராட்டில் கொடுத்தே போய்க்கலாம். ஒன்ஸ் சார்ஜ் போட்டோம்னா ஒரு 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டியில இருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா வித் கியர் வித் எலக்ட்ரிக் சைக்கிளும் இருக்கு. ஸோ அதை வந்து ஆஃபீஸ்க்கு போற மாதிரி யூஸ் பண்ணிட்டு மித்த டைம்ல நீங்க நார்மலா சைக்கிளிங் யூஸ் பண்றதா அந்த கியரை யூஸ் பண்ணி சைக்கிளிங்காகவும் ஓட்டிக்கலாம். அதாவது வீக் டேஸ்ல ஆஃபீஸ் எலக்ட்ரிக் சைக்கிள் யூஸ் பண்ணா வந்து நம்ம கியராவும் யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா பெடலிங் பண்ணி வித்தவுட் கியர் வண்டியும் இருக்கு. அதோட டெம்ப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்லி ஆஃபீஸ் மட்டும் போக யூஸ் பண்றீங்க, ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா வித் எலக்ட்ரிக் சைக்கிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீக்கெண்ட்ல நான் சைக்கிளிங்கா போவேன், எனக்கு வந்து நார்மல் சைக்கிளிங்கா போகணும், வீக் டேஸ்ல ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற கான்செப்ட் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க இதுல வித் கியர் சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கியர் சைக்கிளை யூஸ் பண்ணி நீங்க சைக்கிளிங்கா ஓட்டிக்கலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. இல்ல வீக் டேஸ்ல நீங்க கியர் ஆன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி யூஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துக்கலாம். டூவீல் பர்பஸாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் சைக்கிள் எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணும் ஒரு நாளைக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்து வரும். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 5.78 AH பேட்டரியில இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் டைம் எடுக்கும். ஒன்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா 30 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். இதுலயே வந்து 10.78 AH 11.8 AHன்னு பேட்டரியோட கெப்பாசிட்டி மைலேஜை பொறுத்து மாறும். அது வந்து உங்களுக்கு சார்ஜிங் டைம் 1 or 2 ஹவர்ஸ் அதிகமா இருக்கும். நார்மலா உங்களுக்கு ஸ்டார்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இப்போ 3 மணி நேரங்கிறது அது ஒரு 4 ஹவர்ஸ் டைம் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் எடுக்கும். அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரைக்குமே
சைக்கிள்ஸ்ல இருக்கு. ஸோ அதோட என்ன பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல சார்ஜிங்கோட டைமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து சும்மா ஒரு பைக் பண்ற மாதிரி நார்மலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ஒரு கீ ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு நார்மலா இந்த கீ ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வண்டி வெஹிக்கிள் வந்து ஆன் ஆயிடும். அதுல இருந்து நீங்க த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னாலே வண்டி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் இந்த வண்டி போகும். ஏன்னா அதுக்கு மேல வந்து இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் நாம்ஸ் இருக்குங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடு போகும். இது ஒரு நாமினலா நீங்க ஆஃபீஸ்க்கு டிராஃபிக்ல போயிட்டு இருக்கிறதுக்கு ஓகேவா இருக்கும். இதே நார்மலா நீங்க இதுல டிஸ்க் பிரேக் வித் சஸ்பென்ஷன் வரும், வித்தவுட் சஸ்பென்ஷன் வித் டிஸ்க் பிரேக் வரும். ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு அதிகமா இருக்குங்கிறதுனால டிஸ்க் பிரேக் காமனா வந்துடும் உங்களுக்கு. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது நார்மல் சைக்கிள் தான், இதை நீங்க நார்மலா பெடல் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சைக்கிளிங்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா பேட்டரியை கழட்டி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டும் கம்மியாகும், கொஞ்சம் லாங்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டுவெல் டூனா. எனக்கு என்ன டவுட்னா, எலக்ட்ரிக் சைக்கிள் யூஸ் பண்றாங்கல்ல, ஆமா. ஸோ இது வந்து நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர் போகலாம்னு சொல்றீங்க. ஆமாமா. ஸோ சடனா இப்போ இடையில அந்த நாய் குறுக்க வருது, அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு பிரேக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுனால தான் எலக்ட்ரிக் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 95% உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கோட தான் வண்டி வரும். வித்தவுட் டிஸ்க் பிரேக்ல எனி அதர் லோக்கல் பிராண்ட் இருந்ததுன்னா அதுல வரும். பட் பிராண்டட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கோட கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எல்லா சைக்கிளுமே டிஸ்க் பிரேக் இருக்கு. கியர் சைக்கிள் மட்டும் தான் டிஸ்க் பிரேக்கா இல்ல நார்மல் சைக்கிள்லயும் டிஸ்க் பிரேக் வரும், கியர் சைக்கிளும் டிஸ்க் பிரேக் வரும். ஆக்சுவலா வந்து ஒரு யூசேஜ் டர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 வரைக்கும் இருக்கிற சைஸ், அதாவது ஒரு டீனேஜ் பசங்க ஓட்டுற வண்டி வரைக்கும் டிஸ்க் வித்தவுட் டிஸ்க் ரெண்டுலயுமே வண்டி வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் த இதுக்கு பிரைஸுக்காக மட்டும்தான். கொஞ்சம் லோ ரேஞ்சா இருந்ததுன்னா வித்தவுட் டிஸ்க் பிரேக் வரும், கொஞ்சம் ரேட்டு கூட இருந்ததுன்னா டிஸ்க் பிரேக்லயும் வரும். இப்போ உங்களுக்கு அதுலயும் பட்ஜெட்ல வேணும்னாலும் 8.5 9.5 அந்த ரேஞ்சிலயுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வித் ஒரு சைஸ் டீனேஜ் பசங்க ஓட்டுற சைஸுக்கு வண்டி வந்துடும். பட் ஒரு அடல்ட் ஓட்டுற வண்டி ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்க வண்டின்னு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு அந்த வண்டியோட வெயிட் கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. மேபி உங்களுக்கு இப்ப இருக்கிற எல்லா வண்டியிலுமே 80% வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும் எம்டிபி சைக்கிள்ஸ்ல. ஹைபிரிடுக்கு டிஸ்க் இருக்கிற வண்டியா இல்ல வித்தவுட் பவர் பிரேக் வண்டியாங்கிறது அந்த ரைடர் என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறாங்களோ அவங்க யோசிச்சு எடுத்துக்கிறது தான். பட் எல்லா வண்டியிலுமே டிஸ்க் அண்ட் வித்தவுட் டிஸ்க் மாடல்ஸ் எல்லா சைக்கிள்லயுமே வரும். ஆமா. இந்த கிட்ஸ் சைக்கிள் எல்லாமே ஒரே மாடல் தானா? கிட்ஸ் சைக்கிள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள்ட்ட மோர் ஓவர் பசங்களுக்கு தனியா பாய்ஸ் தனியா. ஆக்சுவலா வந்து இதுல கலருக்கு மட்டும்தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ், பசங்களுக்கு தனியா கேர்ள்ஸுக்கு தனியாங்கிறது கலருக்காக மட்டும்தான் மாறும். அப்படி கிடையாது. அது அந்த பிங்க் பர்பிள் இருந்ததுன்னா கேர்ள்ஸா இருக்கும். கேர்ள் மாடலுங்கிறது கேர்லியாவே உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ல ஒரு கர்வ் இருக்கும், அதை பொறுத்து உங்களுக்கு கேர்ள்ஸ் மாடல்னு வரும். மற்றபடி எல்லா மாடலுமே யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில மாடல்ஸ் கேர்ள்ஸுக்குன்னு இருக்க வண்டியை தான் பசங்க ஓட்ட மாட்டாங்க. பட் எல்லாருக்குமே காமனா கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணும்போது தனியான குவாலிட்டி எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஸ்பெக் ஒண்ணுதான். சின்ன பசங்களுக்கு கூட கியர் நான் கியர் எல்லாம் இருக்கா? எல்லா குரூப் ஏஜ் குரூப்லயுமே உங்களுக்கு கியர் நான் கியர் சைக்கிள் கூட கியர். அது ஒரு 5 இயர்ஸ் அபோல இருக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு கியர் சைக்கிள் நார்மல் சைக்கிள் ரெண்டுமே வரும். உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு எபோ இருக்கிற சைக்கிள் கியர் சைக்கிள் வேணும்னா நீங்க ஒரு சில மாடல்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா ஆர்டர் போட்டு கூட கொடுக்கலாம். நம்மள்டே ஸ்டோர்லயுமே எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு வண்டி. இந்த ஹேண்டிகேப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி சைக்கிள்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா அப்படி இருக்க வண்டி ஒரு டிசேபிள்டு கேண்டிடேட் வண்டி கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்தாப்புல உள்ள வண்டி நம்ம ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்க என்ன ஃபியூச்சர் வச்சு கேட்கறாங்களோ அதுக்கேற்ற நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அது லெஃப்ட் சைடு சப்போர்ட் வீல் போட்டு கொடுக்கலாம், இல்லை சீட்டு வந்து சென்டர்ல உட்கார மாதிரியான சீட்டு, அதாவது பின்னாடி சாயிற மாதிரியான சீட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அது என்ன ரெக்கமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 4 டைப் சொன்னீங்கல்ல, இந்த கிட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா மினிமம் ரேஞ்சில இருந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளவு ரேட் சொல்றாங்க? வந்து பாத்தீங்கன்னா 3.5 3.8ல இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து ஓட்டுற வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். 3600 ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். மேக்ஸிமம்ங்கிறது கிடையாது. ஆக்சுவலா வந்து சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்ஸ் ரேஞ்ச் 3.5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறது சொல்ல முடியுமே ஒழிய உங்களுக்கு, ஏன்னா கியர் வண்டி ஒரு 14-15 ரேஞ்சுக்கு வரும். இம்போர்ட்டட் வண்டியா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஸோ வந்து ஒரு இந்த லெவல்ல முடியும்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் வந்து 3.6ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி அடல்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 6500 இருந்தே வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் நம்மள்ட்ட. மேக்ஸிமம் அதுலயும் அதே மாதிரிதான். உங்களுக்கு ஃபியூச்சரோட ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக், அதே ஃப்ரேம் வந்து டைட்டானியம் ஃப்ரேம் இருக்கு, நார்மல் அலாய் ஃப்ரேம் இருக்கு, ஸ்டீல் ஃப்ரேம் இருக்கு, கார்பன் ஃப்ரேம் இருக்கு. அந்த மெட்டீரியலுக்கு ஏற்றாப்புல வண்டியோட பிரைஸ் மாறும். மேக்ஸிமம் ஒரு 6.5 lakhs வரைக்குமே போகும் சைக்கிளோட ரேட் வந்து சைக்கிளே பாத்தீங்கன்னா. ஏன்னா அது வந்து அந்த மெட்டீரியலுக்காக ஃப்ரேமோட மெட்டீரியலுக்காக பிரைஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதுல இருக்க கியர் எக்யூப்மெண்ட் என்ன இருக்கு, குரூப் செட் என்ன இருக்கு, டிஸ்க் அண்ட் டிஸ்கோட மெத்தடு ஹைட்ராலிக்கா நார்மல் மெக்கானிக்கலா
அப்படிங்கிறத பொறுத்து அதோட பிரைஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 6.5 lakhs வரைக்கும் ப்ரீமியம் Maximum. ஒரு ப்ரீமியம் பிராண்ட் வண்டி வந்து எடுத்தோம்னா சைக்கிள் எடுக்கிறோம்னா அதுக்கான பிரைஸ் அந்த மாதிரி வரும். இப்போ இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் ஆவரேஜ் எவ்வளோ ரேட்? எலக்ட்ரிக் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 25,000 நமக்கு ஸ்டார்டிங் வந்துடும். ஆமா, இது வந்து நல்ல ஒரு நேம்டு பிராண்டுங்கிறத பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரோ நம்ம இருக்கு, அதே மாதிரி ஹெர்குலஸ் பிஎஸ்ஏ இருக்கு, அதே மாதிரி மோட்டாட் இருக்கு, மோட்டா வால்ட் அர்பான் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி லீடிங் பிராண்ட்ஸ் மட்டும் நம்ம ட்ரை அப். ஏன்னா இவங்களோட வாரண்டி ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலா இருக்கும். நம்ம கேட்குற டைமுக்கு வாரண்டி போட்டு கொடுத்துருவாங்க. பிராண்டட் வண்டிங்கிறதுனால நம்மளும் ட்ரஸ்டபுளா வண்டி எடுக்கலாங்கிறதுனால இந்த 4 கம்பெனி மட்டும் நம்ம டை அப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க சைக்கிள் இருக்கீங்களா இந்த பிசினஸ்ல? இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டுல ஒரு 5 பெஸ்ட் சைக்கிள் பிராண்ட்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஆல் ஓவர் வேர்ல்டுல ஒரு நமக்கு எங்கிட்டே இப்போ 20 பிராண்ட்ஸ் டைப்ல இருக்கு. ஸோ 5 பிராண்ட்ஸுக்குள்ள நம்ம முடிக்கணும்னு சொல்ல முடியாது. அதாவது இந்தியன் கல்ச்சருக்கு ஏத்தாப்புலன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்தியன் பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல போடுவாங்க. ஸோ அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெர்குலஸ், ஹீரோ, பிஎஸ்ஏ இந்த பிராண்ட்லாம் உங்களுக்கு நார்மலா வந்து இந்தியன் ரேஞ்சில் போயிட்டு இருக்கும். தெரிஞ்சது நீங்க அடிஷனலா ஒரு இந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபயர் ஃபாக்ஸ் வாங்கலாம், மான்ட்ரா வாங்கலாம், அண்டு கீஸ்டோஸ் நெல்லு டாட்ஜ்னு ஒரு பிராண்ட் வரும். அந்த பிராண்டு கூட உங்களுக்கு பட்ஜெட்ல இருக்கும், நல்லா இருக்கும். ஃபயர் ஃபாக்ஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபயர் ஃபாக்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. மான்ட்ரா நல்லா இருக்கும். ஃபேண்டம் சிப்ரைடர் ப்ளஸ் ஃபேண்டம் மாடல்ஸ் கூட உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு 5 to 10 பிராண்ட்ஸ். 91 ஒரு பிராண்ட் இருக்கு, ஆக்சுவலாக கயான்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மகிட்ட கயா வந்து கிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். பெரிய வண்டி கொஞ்சம் பெரிய சைக்கிள் கியர் சைக்கிளாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஃபாக்ஸ், ஹீரோ, பிஎஸ்ஏ, ஹெர்குலஸ் இந்த பிராண்ட்லயுமே நீங்க எடுத்துக்கலாம். ஸ்னெல்லு, கீஸ்டோர், டாட்ஜ் அதுலயும் கூட எடுத்துக்கலாம். ஜி ஸ்போர்ட்ஸ்லயும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஜி ஸ்போர்ட்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். காயான்னு ஒரு பிராண்ட் வரும், அதுவும் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். இது எல்லாமே அந்த பட்ஜெட்ல ஒரு 10 பிராண்ட்ஸ் சொல்றேன். இது இல்லாம பிரீமியம் பிராண்ட்ஸ்னு ஜாவா இருக்கு, ஜியாண்ட் இருக்கு, ஸ்காட் இருக்கு, அவான்டி இருக்கு, மெரிடா இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் பிராண்ட்ஸா வரும். அது கூட பட்ஜெட்டும் அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் கூடும். இது உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சிலேயும் ஒரு 10 பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த 10 பிராண்ட்ஸ்லயுமே கலெக்ஷன்ஸ் நல்லாவும் இருக்கும். நீங்க கேட்குற ப்ரீமியமும் இந்தியன் பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புலயும் உங்களுக்கு அது கிடைக்கும் மாடல்ஸ். இப்போ இந்த ஆல் ஓவர் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ்லாம் ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் சைக்கிள் ரேஸ் போறாங்க. சில பேர் ரெக்கார்ட் பண்றது பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லாங் ரேஞ்ச்லாம் சைக்கிள் போறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப லாங்லாம் சைக்கிள் போறாங்கல்ல, ஆமா, அது வந்து என்ன மாதிரி சைக்கிள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு 3-4 மாடல் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. வந்து கிட்ஸ்ல வந்து ஒரு 4 சைஸ் வரும். அதை விட்டு நான் எம்டிபி ஹைபிரிட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது இல்லாம இதோட இன்னொரு செக்மெண்ட் இருக்கு, அதுக்கு பேர் தான் ரோட் பைக். ரோட் பைக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிங்காகவே வந்து டிசைன் பண்ண சைக்கிள்ஸ். அது எல்லாமே அதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஒரு நார்மலா ஸ்டார்ட் பண்றது 30 கிலோமீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க 600 கிலோமீட்டர் ஓட்டணும்னாலும் ஓட்டிக்கலாம். பெர் டேல இருக்குங்க. நீங்க ஆவரேஜா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து ஸ்டார்டிங் 150 to 200 கிலோமீட்டர் நார்மலா நீங்க அந்த சைக்கிள் ஓட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஏன்னா அதுக்காகவே டிசைன் பண்ண வண்டி தான் அது. அதாவது ஏர் ஸ்டெல்த் பொசிஷன் சொல்லுவாங்க. அந்த பொசிஷன்ல ஓட்டக்கூடிய ரைடரா இருக்கட்டும், அந்த ரைடிங் பொசிஷன்ல இருந்தாலுமே நீங்க லாங்கா ட்ரை பண்ண முடியும். ஆனா சைக்கிளிங்ல வந்து எடுத்த உடனே அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட முடியாது. அந்த வந்து ஒன்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 கிலோமீட்டருக்குள்ள லோக்கல்லே ட்ரை பண்ணவங்க அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு லாங் ரேஞ்சா 1000 கிலோமீட்டர் அந்த மாதிரி சைக்கிள் ரைடு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க ஓட்டலாம். பட் அதுக்கான வண்டியிலேயே இந்த மெட்டீரியல்ல இருந்த வண்டி தான் நீங்க அவ்வளவு லாங்கில் ஓட்ட முடியுமான்னு கிடையாது. லைட் வெயிட்டடா அலாய் ஃப்ரேம்ல இருந்து கார்பன் ஃப்ரேம் வரைக்கும் நீங்க இருக்கிற சைக்கிள்ஸை லாங் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இனிஷியலாவே அதை நீங்க எடுத்து ஓட்டணுங்கிறது கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு 100 கிலோமீட்டர் லோக்கல்ல ட்ரை பண்றீங்க டெய்லி அப்படின்னா நீங்க அதை வந்து ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணி கொண்டு போய் நீங்க லாங் ரேஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி ஒன்று கேட்குறேன், அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக் டிசைன் பண்ற மாதிரி சைக்கிள்ஸ் இருக்கா? லேடிஸ் மாடல்னு பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி நம்மளா இப்போ லேடிஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லோ ஃப்ரேமா இருந்தா அவங்களோட ட்ரெஸ் கல்ச்சருக்கு அவங்களுக்கு ஈஸியா மூவ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிஎஸ்சில லேடி பேர்டு மாடல்ஸ் நிறைய ஸ்டாக் இருக்கு. ஹீரோலையும் நமக்கு லேடி பேர்டு மாதிரியே இருக்கிற மாடல், அந்த மாடலுக்கு பேரு மிஸ் இண்டியான்னு பேரு, அதுலயும் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஸ்கெட்டு இதெல்லாம் இல்லாம சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பக்கம் உங்களுக்கு வந்து லேடிஸ்லயே ஸ்போர்ட்ஸ் மாடல்ஸும் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீல் மட்கார்டு இருக்காது, பிளைனா சிம்பிளா இருக்கும், வண்டி லைட் வெயிட்டா இருக்கும். நீங்க சைக்கிளிங்கா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நார்மலா சைக்கிள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெடிமேட் மாடல் எடுத்தீங்கன்னா ஸ்கூல் போறதுக்கு, ஆஃபீஸ் போறதுக்கு, சிட்டி கம்யூட்டிங் ஏதாவது திங்ஸ் எடுத்துக்கிறதுக்குன்னா இந்த மாடல்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லா செக்மெண்ட்லயுமே ஹீரோல, பிஎஸ்சில இல்ல சம் அதர் பிராண்ட்ஸ்ல, ஜி ஸ்போர்ட்ஸ்ல நம்ம மேஜரா பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா லேடி பேர்டு மாடல்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதுவும் நம்மள்ட்ட எல்லா மாடலுமே கலெக்ஷன்ஸ் இருக்கு. சரி, நீங்க சைக்கிள் வந்து இப்போ வீடியோ பாக்குறவங்களுக்கு
இந்த சைக்கிள் ஏன் வாங்கணும், சைக்கிள் வாங்குறதுனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு உங்களோட பர்சனல் கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு சைக்கிள் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது பெரிய இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஆக்சுவலா எல்லாருமே இப்போ வந்து மொபைலுக்கு ரொம்ப இதாயிட்டு இருக்காங்க பசங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும், பசங்க பிசிக்கலா ஃபிட் ஆகணும், நார்மலா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கணும்னு நினைச்சோம்னா ஒரு சைக்கிள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி லீவ் டைம்ல அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அதை ஓட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மொபைல் பாக்குறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பாடி நல்லா ஸ்டிஃபா இருக்கும், நல்ல மைண்ட் ப்ரெஷர் இல்லாம நல்லா இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கு. அடல்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீனேஜ்ல இருந்து இருக்கிற பசங்க நார்மலா சைக்கிள் பைக் யூஸ் பண்றதை விட சைக்கிள் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், அவங்களும் அந்த மாதிரி சைக்கிள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம மெடிக்கல் செக்மெண்டா ஒரு 35 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி ஒர்க் மட்டும் தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மைண்ட் ஃப்ரீக்காக வீட்டுக்கு வந்து நார்மலா ஒரு எந்த சின்ன சின்ன இடத்துக்கு போயிட்டு வரது கூட எல்லாத்துக்கும் பைக் எடுக்காம ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டினாங்க அப்படின்னா பாடியோட பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலா இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக ஃபீல் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். நார்மலா சைக்கிள் எடுத்து ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 2 5 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிள் ரைடு யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் நார்மலா இருக்கும். அதே மாதிரி சுகர் கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு பாடியோட இது ஹார்ட் பீட் வந்து நார்மலி ஈவனா வந்து இதா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலா எல்லாருக்குமே உங்க கிட்ஸுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு சைக்கிளுங்கிறது நெசசரியான விஷயம். இப்ப இருக்கிற பெட்ரோலா இருக்கட்டும் டீசலா இருக்கட்டும் அதோட இது பிரைஸ் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி வெளியே ஏர் பொல்யூஷன் இதாகிறதுக்கும் எல்லாருமே நார்மலா ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டினா அது பேசிக்கா அவங்களுக்கு பெஸ்ட். ஆக்சுவலா சேலுக்காகங்கிற சொல்லல, அவங்களே ஒரு சைக்கிள் எடுத்தாங்க அப்படின்னா டெய்லியும் இருக்கிறத விட எந்த ஒரு கஸ்டமருமே டெய்லியும் பைக்ல போயிட்டு இருக்காங்க கார்லயே போயிட்டு இருக்காங்கன்னா அவங்கள ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு 5 to 10 daysல அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா அந்த லைஃபை விட்டு இந்த ரொம்ப ப்ரெஷர் இல்லாம நார்மலா டெய்லி பீப்புளை பாக்குறதுக்கு எல்லாருமே மொபைலையே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஆஃபீஸ் போறவங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து நார்மலா எனக்கு இந்த கஸ்டமருக்காக வண்டின்னு இல்லை, எல்லாருமே ஒரு சைக்கிள் எடுத்து வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ல எப்போ டைம் கிடைக்குதோ ஜஸ்ட் ஒரு 5 to 10 கிலோமீட்டர் ஒரு தடவை ரைடு பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிலாக்ஸா ஃபீல் ஆகும், பாடியும் வந்து உங்களுக்கு ஃபிட்டா இருக்கும், ரொம்ப வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம நார்மலா உங்களுக்கு இருக்க முடியும். அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு சைக்கிள்ங்கிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் காமன். கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் டைம்லயாவது நமக்கு ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து அந்த மொபைலோட அடக்ஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் அந்த மொபைல் பாக்குறதெல்லாம் விட்டு நார்மலா அவங்களுக்கு ஃபிட்டாவும் இருப்பாங்க, அந்த ப்ரெஷர் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா அதே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வெளியே இருந்து நார்மலா ஏர்ல கொஞ்சம் நல்லா சைக்கிள் ரைடு ஓட்டும்போது அவங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா நாட் ஒன்லி ஃபார் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் இருக்காங்க அதுக்காக சைக்கிள் ஓட்டணும், மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக சைக்கிள் ஓட்டணுங்கிற கான்செப்டோட சைக்கிள்னு ஒண்ணு பேசிக்கா எல்லாரும் ஓட்டணும். அது வந்து உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் எனி எது ஜிம்முக்கு போறீங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத விட ஒர்க்குக்கே டெய்லியும் போயிட்டு இருக்கீங்க அந்த மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்கிறத விட வெளியே ஒரு ஃப்ரீயா உங்களுக்கு ரைட் பண்றதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தான் சைக்கிள். ஸோ அதை காமனா எல்லாரும் கூட சொல்லிருக்காரு சைக்கிள்ங்கிறது ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா அது நீங்க சைக்கிள்ங்கிறது மெடிடேஷன்ங்கிறது எல்லாம் ரிலாக்ஸ் அதுக்கப்புறம் மைண்ட் ரிலாக்ஸா விட்டு மெடிடேஷன் தான். அது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 20 நிமிஷம் யோகா பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்க அதை பாக்குறீங்க, இது எல்லாத்தையும் காமன் திங். எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு வந்து ஆக்டிவா வேலை செய்யறது சைக்கிள்ல தான். ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஒரு சைக்கிள் எடுத்து நார்மலா அவங்களுக்கு முடியுதோ டெய்லி முடியலைனாலும் வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ல ஒரு 1 or 2 hours சைக்கிளிங் பண்ணாங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு பெஸ்டா. தேங்க்ஸ். இந்த கடை தான் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேர்ல்டு பள்ளிக்கரணை, இது கடையோட அவுட் சைடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.